Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோல நம்ம எப்படி நம்மளுடைய Google Ad அக்கவுண்டோட ஆக்சஸை யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்காம இன்னொருத்தருக்கு ஆக்சஸ் எப்படி கொடுக்கிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிபிசி பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல கிளைண்ட் உங்ககிட்ட அவங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை கண்டிப்பா தர மாட்டாங்க. ஏன்னா அது சேஃபான மெத்தட் கிடையாது. இன்ஸ்டெட் நீங்க உங்க இமெயில் ஐடியை உங்களுடைய கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஆட் அக்கௌண்ட்டை மொத்தம் ஆக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷனை உங்களுடைய இமெயில் ஐடிக்கு கொடுக்க முடியும். ஸோ மோஸ்டா எல்லா கிளைண்ட்டுமே அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை லைக் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்ஸை எந்த ஒரு கம்பெனி கூடயும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுடைய கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸை தான் கொடுப்பாங்க. ஸோ கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 லெவலில் ஒரு யூசருக்கு ஆக்சஸை கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ இதில் நீங்கள் கம்ப்ளீட் ஆக்சஸை எடுத்துக்க முடியும். லைக் கேம்பெயினை வியூ பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், அதே மாதிரி அக்கௌண்ட்டோட ஹைரார்க்கியை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக நீங்கள் எல்லாத்தையுமே பண்ண முடியும். ரெண்டாவது ஸ்டாண்டர்ட். ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் தி கிளைண்ட் ஒரு கம்பெனிக்கு கொடுக்குற ஆக்சஸ் லெவல். ஸோ இதில் நாம் கேம்பெயின் கிரியேட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், அப்புறம் வியூ பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்சஸ் லெவலே போதுமானது தான் ஒரு கேம்பெயினை கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு. மூணாவது ரீட் ஒன்லி. இதில் நீங்கள் அந்த ஆட் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியும், ஆனால் எதுவுமே நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஒன்லி. ஸோ இதில் நீங்கள் அந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட்டுக்கு வர்ற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணுவாங்க. நாலாவது பில்லிங். இதில் நீங்கள் உங்களுடைய பில்லிங் இன்ஃபர்மேஷனை மாடிஃபை பண்ண முடியும், மந்த்லி இன்வாய்ஸஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த ஆக்சஸை வேற ஒரு இமெயில் ஐடிக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போகிறேன். இங்கே டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸில் ஆக்சஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே டிஃபால்ட்டாக உங்களோட இமெயில் ஐடி வந்து அட்மின் ஆக்சஸில் இருக்கும். இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இங்கே எந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய கூகுள் ஆட் அக்கௌண்ட்டோட ஆக்சஸை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அடுத்து ஆக்சஸ் எக்ஸ்பயர். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா ஒரு யூசருக்கு நீங்க அட்மின் ஆக்சஸ் தரீங்க, அவங்க நீங்க சொன்ன எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க, இப்போ திரும்ப நீங்க வந்து அவங்களுக்கான ஆக்சஸை வந்து மேனுவலா ரிமூவ் பண்ணணும். ஆனா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை நாளைக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 டேஸ்க்கு கொடுக்குறேன். அடுத்து ஆக்சஸ் லெவலில் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இன்னைக்கு அட்மின் ஆக்சஸை தான் கொடுக்க போறேன். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க கொடுத்துக்காங்க. ஸோ இதுல இங்க லிஸ்ட் ஆயிருக்கிற எல்லா ஆக்ஷனுமே அந்த யூசரால பண்ண முடியும். இப்போ சென்ட் இன்வைட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் எக்ஸ்பயர்னு சொல்லிட்டு 3 டேஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே இது ரிவோக் ஆகிடும். இப்போ எந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுத்தீங்களோ அவங்களுடைய இன்பாக்ஸ்க்கு ஒரு இமெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸ்ல இருந்து இன்வைட் வந்து வந்திருக்கும். இதை ஓப்பன் பண்ணுங்க. இந்த இடத்துல அக்செப்ட் இன்விடேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஆக்சஸ் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ என்னோட பழைய அக்கௌண்ட்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூசர் வந்து ஆட் ஆகிட்டாங்க. ஸோ ஆக்சஸ் லெவலில் அட்மின் இருக்கு. அதே மாதிரி 3 டேஸில் இது எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்ற ஒரு மெசேஜோட இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் 1 டேல உங்களுடைய ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ரிமூவ் ஆக்சஸ் அப்படின்றது கிளிக் பண்ணி யூசரை நீங்கள் உங்களுடைய ஆட் அக்கௌண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி உங்களுடைய கூகுள் ஆட் அக்கௌண்ட்டோட ஆக்சஸை வேற ஒரு இமெயில் ஐடிக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.